हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோல பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞானகர்ம சந்நியாச யோகத்தில் 38வது மற்றும் 39வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரமிஹ வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தஹ காலேனாத்மனி விந்ததி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞானகர்ம சந்நியாச யோகத்தின் 38வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். போன 2 ஸ்லோகத்தில் அந்த ஞானத்தின் மகிமையை பற்றி சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒருவன் பெரும் பாவியாக மகா பாவியாக இருந்தாலும் அவன் அந்த பாவக்கடலை இந்த ஞானம் என்னும் படையினால் கடந்து செல்லலாம் என்று சொன்னார். மற்றும் இன்னொரு ஸ்லோகத்தில், அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் சொன்னது, இந்த ஞானம் எப்படி ஒரு அக்னி எப்படி கட்டைகளை விறகுகளை எரிக்கிறதோ அது போலவே ஞானம் அனைத்து பாவங்களையும் அனைத்து கர்மாக்களையும் அழித்து கர்ம பலனையும் அழித்து கர்ம பந்தத்தையும் அழித்து நமக்கு மோட்சத்தை அருளும் என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். இப்போ அதே ஞானத்தின் அந்த ஒரு பெருமையை இந்த ஸ்லோகத்திலும் அடுத்த வரும் ஸ்லோகங்களிலும் வெளிச்சம் போட்டு காட்டுறாராம் நம்மளோட கிருஷ்ணர். அப்ப அவர் சொன்ன விஷயங்கள், அர்ஜுனனை பார்த்து அவர் சொன்ன விஷயங்கள், நஹி ஞானேன சதுஷம் பவித்ரமிஹ வித்யதே தஸ்வயம் யோக சம்சித்தஹ காலேனாத்மனி விந்ததி. நஹி ஞானேன சதுஷம் பவித்ரமிஹ வித்யதே, அதாவது இந்த ஞானத்தை காட்டிலும் இந்த ஞானத்தை விட புனிதமானது பவித்திரமானது வேற எதுவும் கிடையாது அர்ஜுனா என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இதற்கு இப்படி ஒரு பொருள் இருக்கும் போது இன்னொரு பொருள் என்ன சொல்றா என்றால், இந்த ஞானத்தை காட்டிலும் புனிதமாக்கக்கூடிய சக்தி வேற எந்த பொருளுக்கும் கிடையாது அர்ஜுனா என்றும் சொல்றார். அதாவது 2 பொருளையும் பார்த்தோம்னா, ஞானத்தை விட புனிதமானது எதுவுமே கிடையாது, ஞானத்தை விட புனிதமாக்கக்கூடிய சக்தி வேற எதுக்கிட்டுமே இல்லை என்று சொல்றார். புனிதமானதாக இருக்கட்டும் புனிதமாக்கக்கூடிய சக்தி உடையதாக இருக்கட்டும், 2 விதத்துல பார்த்தாலும் ஞானத்தை விட சிறந்தது என்று ஒரு பொருள் வரதோம். ஞானத்தை விட புனிதமானது வேற எதுவுமே கிடையாது அர்ஜுனா என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இப்படி அவர் சொல்வதற்கான காரணத்தையும் முன்பே ஒரு ஸ்லோகத்தில் நம்ம பார்த்திருக்கோம். அனைத்து கர்மாக்களும் ஞானத்தில் நிறைவு பெறுகின்றன என்று சொன்னாரே நம்மளோட கிருஷ்ணர். அது போலவே எல்லா கர்மாக்களின் பலனாக ஞானம் இருக்கு. இந்த ஞானம் தான் அந்த பரம்பிரம்மத்தை பற்றிய ஞானம், பிரம்ம ஞானம். இந்த பிரம்ம ஞானம், அந்த பரம்பிரம்மம் யார், அவருக்கும் நமக்கும் இருக்கும் தொடர்பு என்ன, அவரை சென்று அடைவதற்கான வழிகள் என்னென்ன, இதற்காக நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்னென்ன, இப்படி அனைத்து விஷயங்களும் தெரிந்து கொள்வதுதான் இந்த பிரம்ம ஞானம் என்று சொல்றாலே. இந்த ஞானம் தான் கர்மாவின் பலனாக, கர்மாவின் நிறைவு பகுதியாக இருக்கிறது என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இப்போ அதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார், தத்ஸ்வயம் யோக சம்சித்தஹ காலேனாத்மனி விந்ததி. இந்த ஞானம் இவ்வளவு பெருமைகளுடையதாக மகிமைகள் உடையதாக இருக்கு என்று சொல்றார். கர்மாவின் நிறைவு பகுதியாக இருக்கிறது, கர்மாவே ஞானத்தில் நிறைவாக இருக்கிறது என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இப்படி சொல்லும் போது இந்த ஒரு ஞானமானது ஒரு கர்மயோகிக்கு கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்ம கிருஷ்ணர் சொல்லி, தத்ஸ்வயம் யோக சம்சித்தஹ காலேனாத்மனி விந்ததி. அப்பேற்பட்ட ஒரு கர்மயோகிக்கு, அந்த கர்மயோகத்தை பின்பற்றுகிறவன் இந்த ஞானத்தை தேடி அவன் செல்லணும் என்ற அவசியம் இல்லை, அந்த ஞானமே அவனை தேடி வரும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இங்க ஒரு வார்த்தை யோக சம்சித்தன் என்கிற ஒரு சப்தத்தை, ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார் நம்மளோட கிருஷ்ணர். யோக சம்சித்தன் என்பதற்கு என்ன பொருள் சொல்றார் என்றால், இந்த கர்மயோகத்தை முழு மனதோடு பின்பற்றுகிறவன், தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்திலும் உரிமை கொண்டாடாமல் இருப்பவன், தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்திலும் அவனுக்கு அந்த பற்று ஆசை மமக்காரம் அகங்காரம் எதுவுமே இல்லாமல் அந்த செயலை செவ்வனே செய்கிறவன், பகவானை சந்தோஷப்படுத்துவதற்காக அவரை திருப்தி செய்வதற்காகவே செய்பவன், அந்த கர்மாலேருந்து வரும் அனைத்து பலனையும் பகவான் எதுவுமே சமர்ப்பிக்கிறவன். சிம்பிளா சொல்லணும்னா, ஞானத்தினால் அந்த கர்மாலேருந்து வரும் பலனை தியாகம் செய்தவனாக இருக்கும் அவனை யோக சம்சித்தன் என்று சொல்றார் கிருஷ்ணர். அப்பேற்பட்ட ஒரு யோக சம்சித்தன், அப்பேற்பட்ட ஒரு கர்மயோகி, அவன் செய்யும் அனைத்து கர்மாக்களிலிருந்து ஒரு பலனையும் பகவானிடமே சமர்ப்பணம் செய்கிறார். இப்படி கர்மயோகத்தை முழு மனதோடு பின்பற்றுகிற ஒருவர், அவர் ஞானத்தை தேடி செல்லணும் என்ற அவசியம் இல்லை, ஞானமே அவரை தேடி அடையும் என்று சொல்றார் கிருஷ்ணர். ஞானமானது ஒரு யோக சம்சித்தனை, ஒரு கர்மயோகியை காலக்கிரமத்தில் அதுவே அவனை சென்று அடையும் என்று சொல்றார் கிருஷ்ணர்.
இப்படி ஒரு யோக சம்சித்தனுக்கு, ஒரு கர்மயோகிக்கு இந்த ஒரு ஞானம் தானாகவே கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் இந்த ஞானத்தை பெறுவதற்கான தகுதிகள் என்னென்ன என்று சொல்றார். எப்படியெல்லாம் இந்த கர்மயோகத்தை, இப்போ கர்மயோகத்தை பின்பற்றுகிறவனுக்கு இந்த ஞானம் கிடைக்கும், சரி, அப்படி கர்மயோகத்தை பின்பற்றுகிறவனுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குமோ, அப்படி இந்த ரூல்ஸ் எல்லாம், இந்த விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றினால் மட்டுமே உனக்கு ஞானம் கிடைக்கும் என்று சொல்றார் கிருஷ்ணர். அப்படி கிருஷ்ணர் என்னென்ன விஷயங்களை சொல்றார் என்பதை இப்ப அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பரः சம்யதேந்திரியः ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதிகச்சதி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 39வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா, ஞானத்தை பெற வேண்டும் என்றால், அந்த பகவானை சென்று அடைவதற்கு ஞானம் தேவை. அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்றால் என்னென்ன தகுதிகள் இருக்கணும் என்று தெரியுமா அர்ஜுனா, எப்படியெல்லாம் வாழணும் என்று தெரியுமா அர்ஜுனா என்று சொல்லி 3 தகுதிகள், 3 விஷயங்களை சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதாவது ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியா. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், எப்பொழுதும் ஒரு ஸ்ரத்தையோடு, ஒரு நம்பிக்கையோடு செய்கிறானே அவனுக்கு நிச்சயமாக இந்த ஞானம் கிடைக்கும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பரஹ, அதாவது அவன் செய்யும் அந்த கர்மயோகம், அதாவது கர்மயோகியை பற்றி தான் இப்ப சொல்லிட்டு இருக்கார் கிருஷ்ணர். இப்படி தத்பரஹ என்று சொல்லும் போது அந்த கர்மயோகத்தை செய்து 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 அந்த கர்மயோகத்திலே மூழ்கி போனவனாக யார் இருக்கானோ, அவ்வளவு ஒரு ஈடுபாட்டோட, அவ்வளவு ஒரு டெடிகேஷனோட அந்த கர்மயோகத்தை யார் செய்யறாளோ அவளுக்கு இந்த ஞானம் கிடைக்கும் அர்ஜுனா என்று சொல்றார். தத்பரஹ சம்யதேந்திரியாக, சம்யமம் என்றால் கட்டுப்படுத்துவது என்று ஏற்கனவே பார்த்தோம். ஆத்ம சம்யமம் என்கிற ஒரு பொருளை வைத்து அந்த ஒரு யாகத்திற்கான பொருளையே பார்த்தோம். சம்யதேந்திரியாக, அதாவது சம்யதா இந்திரியாக என்று பிரித்துக் கொள்ளலாம். தன்னுடைய இந்திரியங்களை, அனைத்து புலன்களையும் அடக்கி அந்த புலன்களை ஆளுகின்றவனாக யார் இருக்கானோ, புலன்களுக்கு தலைவனாக யார் இருக்கானோ அவனுக்கு இந்த ஞானம் கிடைக்கும் என்று சொல்றார் கிருஷ்ணர். சரி, இந்த 3 விஷயங்களை சொல்றாரே, ஸ்ரத்தாவான், ஸ்ரத்தை உடையவனாக, நம்பிக்கை உடையவனாக இருக்க வேண்டும். இதுவே அடுத்தது தத்பரக, இந்த கர்மயோகத்தில் மூழ்கி போக வேண்டும். அந்த கர்மயோகத்தை ஈடுபாட்டோட, சும்மா ஏனோ தானோ கடமைக்கு செய்கிறோம் என்று செய்யக்கூடாது. அவ்வளவு ஒரு ஈடுபாட்டோட இந்த கர்மயோகத்தை செய்வதற்கான ஒரே நோக்கம் அந்த பகவானை, அந்த இறைவனை சென்று அடைவது என்று அந்த ஒரு நோக்கத்தோட, அந்த ஒரு ஈடுபாட்டோட, டெடிகேஷனோட யார் செய்யறாளோ, அப்புறம் 3வது நம்மளுடைய இந்திரியங்களை, புலன்களை யார் கட்டுப்படுத்தி வச்சிருக்காளோ என்று 3 வகையா சொல்றாரு கிருஷ்ணர். இப்ப நீ இந்த 3த்துல ஏதோ ஒன்றத்தை பின்பற்றணுமா இல்ல 3த்தையுமே பின்பற்றணுமா என்று கேட்டால், 3த்தையுமே பின்பற்றினால் மட்டுமே அவனுக்கு ஞானம் கிடைக்கும் என்று சொல்றார் கிருஷ்ணர். ஒருத்தன் கர்மயோகியாக இருக்கிறான், அந்த கர்மயோகியாக இருக்கிறவன் நம்பிக்கையோடு இருக்கான், பகவான் இருக்கார், நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார், அவர் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கலாம். இவர் தான் அனைத்து இடத்திலும் நிறைந்திருக்காரே, நம்மளோட அனைத்து பிரார்த்தனைகளும் அவர் கேட்கிறார், அவர் மீது நம்பிக்கை வைப்போம், அவரின் வாக்கு மீது, அவரின் அந்த வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம் என்று அந்த பகவானையும், பகவானோட அந்த நாமாவையும், அந்த பகவான் கூறிய வார்த்தைகளையும் யார் நம்புறானோ அவனுக்கு அந்த மோட்சம், அந்த ஞானம் கிடைக்கும், ஞானத்தினால் மோட்சம் கிடைக்கும் என்று சொல்றார். அப்படி ஒரு நம்பிக்கையோட இருக்கிறவன் அவன் அந்த கர்மயோகத்தை சரிவர பின்பற்ற வேண்டும். அந்த கர்மயோகத்தை சும்மா ஏனோ தானோ என்று செய்யக்கூடாது, அடுத்தவாளுக்காக விளம்பரம் காட்டுற மாதிரி செஞ்சுக்க கூடாது. அதாவது இப்ப நான் செய்கிறேன் என்று அந்த ஒரு பெருமை கொள்ளாமல், அந்த ஒரு அடுத்தவாள் முன்னாடி அந்த ஒரு ரோல் மாடலாக இருக்கணுமே, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுமே தவிர அடுத்தவாளோட கம்பேர் பண்ணவோட நம்மளையே சுப்பீரியராக காட்டிக்கிறதுக்கு இந்த கர்மயோகம் ஒரு வழி இல்லை என்று சொல்றார் கிருஷ்ணர். அதனால் பகவானை சென்று அடைவதற்காக மட்டுமே இந்த கர்மயோகத்தை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு நம்பிக்கை இருந்தால், அதே நேரத்தில் அவர் இந்த ஒரு கர்மயோகத்தை சரிவர எந்த ஒரு ஆசையும் இல்லாமல், பற்றும் இல்லாமல், முழு மனதோட, ஒரு ஈடுபாட்டோட, டெடிகேஷனோட இது செய்தால், அதே நேரத்தில் அனைத்து புலன்களையும், புலன்நுகர் பொருட்களையும் அடக்கி வச்சிருக்காரோ அவருக்கு இந்த ஞானம் கிடைக்கும், அவருக்கு அந்த ஞானத்தினால் மோட்சம் கிடைக்கும் என்று சொல்றார் கிருஷ்ணர். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியா ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதி கச்சதி. சரி, ஞானத்தின் மகிமையெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ நமக்கு ஒரு டவுட், ஒரு சந்தேகம் வரும். சரி கிருஷ்ணா, நீ ஞானத்தின் மகிமை எல்லாத்தையுமே சொல்லிட்ட, இப்படி ஞானத்தின் மகிமை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்த ஞானத்தை எப்படி பெற வேண்டும் என்று சொன்ன, இப்படி இந்த ஞானம் யாரை தேடி தானாக வரும் என்று சொன்னேன், ஒரு கர்மயோகியை தேடி வரும் என்று சொன்னேன். அதனால ஒரு கர்மயோகியை தேடி இந்த ஞானம் தானாகவே வரும், அவன் ஞானத்தை தேட வேண்டாம், ஞானம் அவனை தேடி வரும் என்று சொன்னேன். இப்படி இந்த ஞானத்தை பெறுவதற்கான தகுதிகளை சொன்னேன். நம்பிக்கையோட இருக்கணும், அந்த முழு மனதோட, ஈடுபாட்டோட அந்த கர்மயோகத்தை செய்யணும், டெடிகேஷனோட செய்யணும், பக்தி ஸ்ரத்தையோட செய்யணும், இந்த இந்திரியங்களை, புலன்களை அடக்க வேண்டும் என்று சொன்னேன். இப்படி ஞானத்தை பற்றியெல்லாம் சொன்னியே, இந்த ஞானத்தை பெற்றால் அதன் பலன் என்ன என்று சொல் என்று நம்ம கிருஷ்ணர்கிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்டோம்னா, அந்த சந்தேகத்துக்கான விளக்கத்தையும் அவரையும் சொல்றார்.
ஞானம் லப்த்வா பராம் சாந்தி அச்சிரேனாதி கச்சதி. அதாவது ஞானம் கிடைத்து விட்டது என்றால் பரம சாந்தியாக, பரம நிம்மதியாக, பரம அமைதியாக இருக்கும் அந்த மோட்சம் முக்தியும் கிடைக்கும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதாவது ஞானம் கிடைத்து விட்டதா, ஞானம் கிடைச்சிடுத்துனா இந்த விஷயத்தை நான் தான் செய்கிறேன் என்ற அந்த அகங்காரம் போயிடும். அகங்காரம் போயிடுது என்றால் இந்த விஷயத்தை நானே செய்யலை என்றால் இந்த விஷயத்திலிருந்து வரும் பலன் என்னையேன் வந்து சேர வேண்டும், அதனால் பலன் மீது எனக்கு ஆசை வேண்டாம் என்று பலன் மீது இருக்கும் ஆசை பற்றும் போயிடும். இப்படி அகங்காரம் பற்று ரெண்டுமே போயிடுது என்றால் கர்ம பலன் நம்மை தீண்டாது. கர்ம பலன் இல்லை என்றால் கர்ம பந்தம் நமக்கு ஏற்படாது. கர்ம பண்டம் ஏற்படலை என்றால் நமக்கு மோட்சம் நிச்சயமாக கிடைக்கும். நமக்கு மோட்சம் கிடைக்கிறதை யாரும் தடுக்க முடியாது என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதனால் இந்த ஞானத்தின் ஒரு ரிசல்ட்டாக, எண்ட் ரிசல்ட்டாக என்ன இருக்கு என்றால் மோட்சம் முக்தி தான் ஒரே ரிசல்ட் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 38வது மற்றும் 39வது ஸ்லோகங்களுக்கு உண்டான விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.